வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து குபேரா, டிஎன்ஏ, சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜாரா ஜமீன் பார். ஸோ இந்த 4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்னு வந்து பார்க்கும்போது இந்த குபேராவும் டிஎன்ஏ இந்த 2 படம் வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க. இந்த 2 படத்துக்கு என்னென்னா, இப்போ ப்ளூ சட்டையாக இருக்கட்டும், பிரசாந்தாக இருக்கட்டும், இவங்க வந்து குபேராவுக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் பாசிட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். சரி, உண்மையிலே படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக படம் வந்து ரொம்ப நல்லா ஸ்டோரி சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தெரியுங்களா, அதுதான் படத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ரிவ்யூவர்ஸ் சொல்கிறது எல்லாமே 3 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் நல்லா இருக்குது, மற்ற 2 மணி நேரம் குபேரா ஆளை விடுறா அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நானும் வந்து பார்த்தேன். என்ன பிரச்சனைனா, சரி சில பேருக்கு வந்து 3 மணி நேரம்னாலும் சரி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் பல பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஷோல்டர் தட்டிடுவாங்க, என்னடா அப்படின்ட்டு. பிகாஸ் 2.25 மணி நேரத்தில் இந்த படத்தை வந்து கிரிப்பாக வந்து நிறுத்திக்கலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பின்னாமியாக வச்சு பிளாக் மணி உள்ளே கொண்டு வந்து மினிஸ்டர்களுக்கு வந்து ஒயிட்டாக பிளாக்காகவும் 2 அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்த வந்து எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, ரைட்டு. இவங்க தனுஷ் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க, உள்ளே வந்தோடனே பின்னாடிக்கு இருக்கிற 3 பேர்த்தை கொண்டுட்டு 4வது ஆளாக தனுஷை கொள்ள ட்ரை பண்ணி படம் எடுக்கலாம் போது ஆள் எஸ்கேப்பு. அதை விறுவிறுப்பாக காட்டி கடைசியில் கிளைமேக்ஸை போட்டு டக்குன்னு குயிக்காக முடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நாகார்ஜுனாவுக்கும் பெருசாக வந்து நடிப்புக்கான ஸ்கோப்பும் பெருசாக கொடுக்காம அவர் கொடுத்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. பட் இதில் பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் தனுஷ் உள்ள என்ட்ரி ஆகி கொஞ்சம் அந்த இடைவேளையில், அதாவது பணத்தை எடுத்துகிட்டு எஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலாக படம் படுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா இடத்துல பாசிட்டிவ் விமர்சனம் வருது, இருந்தாலும் லென்த்தை வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பாதிக்கு பாதி கொஞ்சம் தோய்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் பல பேர் வாட்ச் பண்ணுறக்கே முடியல, உட்காரவே முடியல அப்படிங்கிறாங்க. சரி, ஸோ குபேராவோடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் யூ கேன் வாட்ச் ஒன் டைம் ப்ரோ அப்படின்னு வந்து அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான இப்போதைக்கு ஒரு ஆன்சர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ யூ ஹேவ் டு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதாவது ஆஸ்பத்திரியில் தன்னோட குழந்தைய ஸ்வாப் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கே கொஞ்சம் பிரச்சனையான பொண்ணு தான், ஆனால் அது கடைசி வரைக்கும் தீவிரமாக இருக்குது. நிமிஷா சொல்கிற அது என்னோட பொண்ணு தான், சரி இது என்னோட குழந்தையே கிடையாதுங்கிறாங்க. பட் அதர்வா வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய தேடி எடுக்கிறாங்க. பட் அதுலேயும் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த பிள்ளைக்கான பிரச்சனை, அதாவது ஒய்ஃபுக்கான பிரச்சனை, நிமிஷாக்கான பிரச்சனை, அதர்வா வந்து அதை ஓவர் கம்மை பார்த்து அந்த 2வது ஸ்வாப் பண்ண குழந்தைய தேடி ஓடுறது. இது எப்படின்னா 2வது வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக வச்சுட்டாங்க. பட் அதை வந்து இன்னும் வந்து உணர்வுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இதை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் தான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க, ஓகேங்களா. உங்களுடைய சௌரியத்துக்கெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ சொன்னாலாம் யாருங்க, அதாவது எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு கிடையாது. ஸோ 75% ஆஃப் த பீப்புள் தே லவ்டு திஸ் மூவி டிஎன்ஏ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குங்கிறத விட என்றைக்குமே இந்த படம் வந்து அதரோட லைஃப்பில் நின்று பேசும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெற்றியாளர் டிஎன்ஏ படம் தாங்க. நன்றி. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கருப்பு சூர்யாவுடைய படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி டைட்டில் வச்சிருக்கிறாரு. இந்த கருப்பு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு தெரியல. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.